உயிர் வாழ்றதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். ஆனா சில இடங்கள் வறண்டு போயிருக்கிறதுனால அங்க போதுமான அளவு தண்ணி இல்ல. இன்னும் சில இடங்கள்ல இருக்கிற தண்ணிய குடிக்க முடியாது. மனுஷங்க ஏதாவது முயற்சி பண்ணி இந்த மாதிரி இடங்கள்லயும் வாழ்றதுக்கு தேவையான தண்ணியை எடுத்துக்கிறாங்க. ஆனா மிருகங்கள் என்ன செய்யுது? அதுங்க உயிர் வாழ்றதுக்கு தேவையான தண்ணிய எப்படி எடுத்துக்குது? அதுங்க புத்திசாலித்தனமா நிறைய பண்ணுது. நமீப் பாலைவனம் இது இந்த பூமியிலேயே ரொம்ப ரொம்ப வறட்சியான இடம். ஆனா ஒரு சில நாட்கள் கடற்கரையில் இருக்கிற பனி இந்த பாலைவனம் பக்கமா வரும். அந்த பாலைவனத்துல வாழ்ற சில வகையான வண்டுங்க இந்த பனி காத்துல இருந்து தண்ணி எடுத்துக்குது. அதை எப்படி எடுக்கணுங்கிற வித்தை இந்த வண்டுகளுக்கு தெரியும். அந்த வித்தைக்கு பேரு பனிக்குழியல். இதுக்காக அந்த வண்டு நடந்து மேடான ஒரு இடத்துக்கு போய் காத்தடிக்கிற திசைய பார்த்து நிக்கும். பார்க்கிறதுக்கு கொஞ்சம் தலைக்கீழ நிக்கிற மாதிரி தெரியும். இந்த வண்டு கிட்டத்தட்ட 23 டிகிரி குனிஞ்சு நிக்கிறதுனால காத்து அது மேல படுது. அந்த காத்து நீர்த்துளிகளா மாறுது. அப்புறம் அது அப்படியே உருண்டு வந்து அதோட வாயில படும். ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம உயிர் வாழ முடியுமா? இந்த கங்காரு எலி வட அமெரிக்காவோட மேற்கு பகுதியில் இருக்கிற வறண்ட இடத்துல வாழுது. அது விதை, தானியம், பூச்சி, புல்லு, இலை இதெல்லாம் சாப்பிடும். இந்த சாப்பாட்டுல இருந்தே அதுக்கு தேவையான தண்ணியை எடுத்துக்குது. இந்த தண்ணிய அதோட உடம்புல சேர்த்து வைக்குது. அதுக்கு மூச்சு வாங்காது. அதனால அதுக்கு தாகமும் எடுக்காது, வேர்க்கவும் செய்யாது. அதோட உடம்ப நாக்க வச்சு நக்கிலாம் சுத்தம் பண்ணாது. மண்ணிலேயே குளிச்சிரும். அதோட உடம்புல இருக்கிற கழிவுகளை கிட்னி வெளியே தள்ளும்போது ரொம்ப தண்ணிய வெளியே தள்ளாது. அதோட சிறுநீர் கெட்டியா தான் இருக்கும். இந்த மாதிரி உடம்புலயே தண்ணியை சேர்த்து வச்சுக்கிறதுனால கங்காரு எலியால அதோட வாழ்நாள்ல ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம அதால வாழ முடியும். கங்காரு எலிய மாதிரியோ அந்த வண்டை மாதிரியோ இந்த லெதர் பேக் கடலாம கிடையாது. இத சுத்தியும் தண்ணி தான் இருக்கு. ஆனா உப்பு தண்ணி. இந்த ஆமையோட உடம்புல நிறைய அளவு உப்பு சேரும். அதுக்கு காரணம் அது கடல்ல வாழுது. இன்னொரு காரணம் அது சாப்பிடுற ஜெல்லி ஃபிஷ். இந்த ஆமையோட உடம்புல ரொம்ப உப்பு சேர்ந்துச்சுன்னா அதுவே விஷமா மாறிடும். தேவையில்லாத உப்பை அது எப்படி வெளியே தள்ளும் தெரியுமா? அழுது வெளியே தள்ளும்.